வணக்கம் and welcome to MITI Nursing Academy, one of the leading academy in training nurses and the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டாடா மெமோரியல் சென்டர் இவங்க வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ லாஸ்ட் டேட் என்ன, ஏதாவது புதுசாக மற்ற வேகன்சி இல்லாத இந்த வேகன்சியில் ஏதாவது புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்களா, ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ஓவர் இந்தியா டாடா மெமோரியல் சென்டர் நிறைய வேகன்சிஸ், நிறைய இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து எய்ம்ஸ் வந்து நார்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு எல்லா வேகன்சியும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எய்ம்ஸை ஃபில் பண்ணுதோ, அதே மாதிரி டாடா மெமோரியல் சென்டரும் ஆட்டோனமஸ் பாடி தான் எய்ம்ஸ் மாதிரியே. ஸோ இவங்களும் வந்து வருஷம் ஒரு எக்ஸாம் இல்லை 2 எக்ஸாம் அதுக்கு மாதிரி கண்டக்ட் பண்ணி இவங்க ரன் பண்ணிகிட்ருக்க, இவங்க அஃபிலியேட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்க போகுது, அலவன்சஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா சேம் ஈக்குவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தெரியாது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேகன்சி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா February 7th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ நான் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமி பாமா நேஷனல் இன்ஸ்டிடியூட், ACTR, EC. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் வேகன்சி. ஸோ நர்ஸ் ஏன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீமேலுக்காக இந்த வேகன்சி இருக்க போது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து வெல் அண்ட் குடாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அன்ரிசர்வ்டில் ஒரு வேகன்சியும், STயில் 8 வேகன்சி, ஃபிசிக்கலி சேலஞ்சில் 3 வேகன்சி அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செஷனில் 13 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை டிவைட் பண்ணியிருக்காங்க. பே லெவல் நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் லெவல் 7 சேலரி பேக்கேஜில் தான் இருக்க போது. பேசிக் வந்து 44,900. இது வந்து வித்தவுட் அலவன்ஸ் நான் சொல்கிறேன், வெறும் பேசிக் மட்டும் சொல்கிறேன். வித் அலவன்ஸ் வந்து இதை நியர்லி 70,000 வந்து கிராஸ் பண்ணணும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எய்தர் GNM முடிச்சிருக்கணும், GNM கூடவே இவங்க ஆன்காலஜி நர்சிங்கை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரி, நான் வந்து BSc இல்லை போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் முடிச்சிருக்கேன், நானும் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் GNM முடிச்சிருந்தா மட்டும் ஆன்காலஜி நர்சிங் டிப்ளமோ கூடவே முடிச்சிருக்கணும். BSc போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்க்கு இந்த குவாலிஃபிகேஷன் ஆன்காலஜி நர்சிங் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சரியா? அடுத்து நீங்கள் முடித்த உடனே RNRM சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும். ஓகேவா? ஃபைன். நீங்கள் டாடா மெமோரியல் சென்டர்லேயே வந்து படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பாண்ட் பீரியட்லேயும் அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 1 year ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை ஒரு 50 பெட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் வந்து உங்களுக்கு போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி போட்டுருவாங்க. அப்படி போடலை அப்படின்னா போட்டு அந்த சர்டிஃபிகேட் இல்லைனா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அண்ட் ஒர்க்கிங் பேட்டர்ன் வில் பி 6 days in a week. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் காட்டும் போது 6 நாள், ஒரு வாரத்தில் 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒர்க்கிங் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 7th March 2024. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் March 7 வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா February வந்து வச்சுருக்காங்க. அதாவது February 7th இப்போ ஆல்ரெடி வந்து ஓப்பனாக இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபில் பண்ணி இந்த லாஸ்ட் டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா March 7th 5:30 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைன். ஹார்ட் காப்பி எதுவுமே சென்ட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு அதை எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பண்ண அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணாத ஆன்லைன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் வந்து கவனமாக கவனிங்க. யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்களோ, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறீங்களோ, ஸ்கில் டெஸ்ட் வந்து எழுதுறீங்களோ, நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஒரு செட் ஃபோட்டோ காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஒரு செட்டுன்றது 2 செட்டாக வந்து நீங்கள் கொண்டு போயிடுங்க. சரியா? ஸோ அதில் வந்து என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், மெயினாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், இல்லைனா டிசி, அது மாதிரி எதனா இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மார்க் ஷீட் அண்ட் பாசிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி ஃபைனல் இயர் பாசிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் மற்ற வேகன்சிலாம் சொல்லாத நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது. சரியா? ஸோ பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் ஜாயினிங், ரிலீவிங் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும் போதே ரிலீவிங் கம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்து இப்போ நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் ஒர்க்கிங் சர்டிஃபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு திஸ் கேண்டிடேட் இஸ் ஒர்க்கிங் டில் டேட் அப்படின்னு சொல்லி, இந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி லாஸ்ட் பே ஸ்லிப், இப்போல்லாம் வந்து நிறைய சீட்டிங் நடக்குது அப்படின்றதுக்காக பே ஸ்லிப் வந்து இவங்க இப்போல்லாம் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. ஸோ பே ஸ்லிப் கேட்டிருக்காங்க. ஐடென்டி கார்டு, அந்த ஐடென்டி கார்டில் வந்து வேலிட் டேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த டேட் வந்து மென்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், ஸோ எதில் நீங்கள் வரீங்களோ அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் அசெட் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது வந்து நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி சப்மிட் பண்ணியே ஆகணும் டியூரிங் த இன்டர்வியூ. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெஃபரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஜாபை வந்து சூப்பர்வைஸ் பண்ண ஒரு 3 ரெஃபரிஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இவங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா, என்ன நீங்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் என்ன அப்ரைசல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் சைடில் பாசிட்டிவாக வந்து ரிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்போல்லாம் புது சேஞ்சஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதில் ரெஃபரிஸை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அந்த இடத்துலையே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு மாறிக்கலாம். மற்றபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க எஸ்எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 10 இயர்ஸ். அண்டு மற்ற அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ்டில் வர கேண்டிடேட் மட்டும் 300 பே பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இந்த போஸ்ட்டுக்குள்ள அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து பே பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் பே பண்ண ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது. ஸோ ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் இவங்க பண்ணுறாங்க. அதாவது 300 rupees தான் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா? ஃபைன். ஸோ அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ நவ் அண்ட் தென் ப்ராப்பர் ட்ரைனிங், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அக்காமடேஷன், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், என்பிஎஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். நான் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதாங்க. ஸோ டாடா மெமோரியல் சென்டரோட வேகன்சி டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா மேல்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வரும். ஸோ இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இதில் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ டாடா மெமோரியல் சென்டர் அதோட ஹோம் பேஜ் லிங்க் இவங்க கொடுத்துருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அது இருந்துச்சு. அப்படி இல்லைனா டாடா மெமோரியல் சென்டர் மும்பைன்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அந்த இடத்துல அந்த ஹோம் பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணி மீன்ஸ் ரீசன்ட் ஜாப் இல்லை லேட்டஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து மீன்ஸ் ஃபில் பண்ணிடலாம். மற்றபடி டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூடவே டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் நார்மலாக உங்களுக்கு வர டவுட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறதே கிடையாது. இதான் பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு டவுட்ஸ் வந்த உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரை நான் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.